வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, புதன் காரகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு புதன் எந்தெந்த விஷயங்களை குறிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோலையும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். இதில் பகுதி 1. அப்போ புதன் காரகத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சல்ங்கிறது இமெயில்னு சொல்லுவோம்ல, இமெயிலு அதே மாதிரி அஞ்சல் அட்டை இதெல்லாமே புதனுடைய காரகத்துவம் தான். அருகம்புல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவு, உடற்பயிற்சி, இலக்கணம், இலக்கியம் எல்லாமே புதன் தான். இலைகள் புதன் தான். தோல் சம்மந்தப்பட்டது எல்லா வியாபாரம், தோல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் எல்லாமே புதன் தான். உங்கள் உடம்புல குறிக்கக்கூடிய தோலும் புதன் தான். அழகு மாளிகை, அதாவது ஒரு அரண்மனை குறிக்கிறது புதன் தான். காளி மனை, காளி இடத்தை குறிக்கிறதும் புதன் தான். எழுத்துக்கள், நீங்கள் எழுதக்கூடிய எழுத்தும் புதன் தான். கல்வி, நீங்கள் படிக்கிறதும் புதன் தான், புதனுடைய காரத்துவம் தான். கற்பூரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலை சிற்பங்கள் எல்லாமே நம்ம வரைகிறது, ஓவியராக வர்றது எல்லாமே புதன் தான். செய்தி ஊடகம், நியூஸ் சேனல் எல்லாமே புதனுடைய காரத்துவம் தான். தேர் புதனுடைய காரத்துவம் தான். கோவில் கோபுரம் எல்லாமே புதன் குறிக்கக்கூடிய காரத்துவம். திரைக்கதை, நீங்கள் ஸ்க்ரீன் பிளே எழுதுறீங்க அப்படின்னா அதுவுமே புதனுடைய காரத்துவம் தான். தோட்டப்பகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நகைச்சுவையாக பேசுகிறாரு, காமெடி பண்ணுறாரு, அதே மாதிரி மிமிக்ரி பண்ணுறாரு, பல குரலை மாற்றி பேசுகிறதும் புதனுடைய காரத்துவம் தான். நடனம், டான்ஸ் ஆடுறதும் புதனுடைய காரத்துவம் தான். கீரை, எல்லா வகையான கீரைகளும் புதன் குறிக்கக்கூடியது தான். அடுத்து சங்கீதம், ஒரு பாட்டு பாடுறாங்க, சங்கீதம், கர்நாடிக் சங்கீதம்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சங்கீதம் சம்மந்தப்பட்டதும் புதனுடையது தான். நாடகங்கிறது புதன் தான். தூது விடுறது, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூது விடுவோம்ல, அதுவும் புதனுடைய காரத்துவம் தான். பேசுகிறது, அதுக்கப்புறம் சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு புதனுடைய காரத்துவம் தான். வியாபாரம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வித்தை, ஏதாவது வித்தையை கற்று வச்சுருக்கிறது, விளையாட்டு சம்மந்தப்பட்ட இடம், இது எல்லாமே புதனுடைய பொருள் காரத்துவம் தான். நிலப்புலன்கள், ஒருத்தர் நிலம் வாங்குறான்னா அதுவும் புதனுடைய காரத்துவம் தான். அதுக்கப்புறம் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம்ல அது. அதுக்கப்புறம் மொழி, பல மொழிகளில் லேர்ன் பண்ணுறது புதனுடைய காரத்துவம் தான். பாட்டு பாடுறது, பச்சை பயிறு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இந்த புளிப்புத்தன்மை புதனுடைய காரத்துவம் தான். நெல்லிக்காய், அதுவும் புதனுடைய கனி தான். அதுக்கப்புறம் ரூபா நோட்டு, நம்ம புழங்கக்கூடிய ரூபா நோட்டு இருக்குல்ல, அப்புறம் காலண்டர், தேதி, அது எல்லாமே புதன் தான். விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னா புதன் நல்லா இருந்தால் தான் விஞ்ஞானி ஆக முடியும். அடுத்து புதன் வடக்கு திசை குறிக்கிறது. அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸு, புத்தகம், இதெல்லாமே புதன் தான். ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னா புதன் நல்லா இருந்தால் ஜோதிடம் நல்லா வரும். வெற்றிலையும் புதனுடைய ஒரு காரக இது தான். வெந்தயமும் புதனுடைய காரகத்துவம் தான். வெண்கலம், முட்டை, அப்புறம் ஸ்கூல், பள்ளிக்கூடம், அதுவுமே புதனுடைய காரத்துவம் தான். கணக்கு நல்லா வரணும் அப்படின்னாலும் புதன் நல்லா இருக்கணும். இப்போது இத்தனை காரத்துவங்களும் புதன் குறிக்குது. இதனுடைய தொடர்ச்சியான அடுத்த பகுதியில் புதனுடைய காரத்துவத்தை நம்ம பார்ப்போம். இந்த காரத்துவங்கள் நிறைய தெரிய தான் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த விஷயத்தை புதன் குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதனுடைய பலன்களே நம்ம சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய காரத்துவங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பலன் சொல்கிறது எளிமையாக இருக்கும். அதனால் இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோஸ் நிறைய பாருங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.